பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் தற்செயலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு இந்த கிருபையை செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தான் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகர் இருக்கிறீங்க. உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ சொந்தங்களோ சொன்னதுனால இப்போ இந்த நிகழ்ச்சியை உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய கடவுள் அல்ல. அவர் உலகத்தின் இரட்சகர் என்பதாக வேறு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உலகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் அவர் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். உங்களை உருவாக்கினவரும் அவர்தான், உங்களுக்காக சிலுவையிலே மரித்தவரும் அவர்தான், உங்களை நேசிக்கிறவரும் அவர்தான், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறவரும் அவர்தான். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. அது உங்களுடைய வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை இல்லை என்கிற நெருக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஒரு அற்புதம் நடந்தாக வேண்டும். எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு அற்புதம் நடந்தால் தான் உண்டு. அந்த அற்புதத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்து இந்த நிகழ்ச்சியில் ஜெபத்தில் பங்கு பெற்றீங்கன்னா அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை அப்படின்னு நான் சொன்னல, அந்த அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். அதற்கு முன்னால் வேத வசனத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள தான் நம்முடைய விசுவாசம் பலனடையும். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒரு நிமிடம் ஒரு ஜெபம் செய்து நம்ம அந்த ஜெபத்தை பிறகு வேறு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனை, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு நீங்கள் பேசணும், எனக்கு உம்மை வெளிப்படுத்தணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். உங்களுடைய அற்புதத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். இப்படி விசுவாசத்தோடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகளோட இன்றைக்கி நீங்கள் பேசணும். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் இந்த அற்புத பெருவிழாவில் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அது என்ன தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர். லூக்கா 19 அதிகாரம் முதல் சில வசனம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே சகையு என்ற ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன், ஒரு அரசாங்க வயலையில் இருக்கக்கூடியவன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்பதாய் வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் வீட்டிற்கே போய் அவனை ஆசீர்வதித்த சம்பவம் லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதனுக்குள்ள ஒரு ஆவல் இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவர், அவரை நான் பார்க்கணும், அவரை நான் அறிந்து கொள்ளணும் என்கிற வாஞ்சை. இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்படுகிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் கேள்விப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று கேள்விப்படுகிறவர்கள் உண்டு. நான் அப்படி தான் ஆரம்பத்தில் இந்துவாக இருந்தபோது இயேசுவை பற்றி யாராவது எனக்கு சொன்னால் பயங்கர கோபம் வரும். வெளிநாட்டு கடவுளை எதுக்கு எங்கே சொல்லுகிற என்பதாய் நான் கோபப்பட்டிருக்கிறேன், திட்டி இருக்கிறேன். அது என்னுடைய அறியாமை. நான் சரியாக அறிந்து விளங்கி கொள்ளாததுனால அந்த மாதிரி தவறான எண்ணம் கொண்டிருந்தேன். அப்படி தான் சிலர் சொல்லுவாங்க, வெள்ளைக்கார கடவுள், அவர் இங்கிலாந்துக்காரன் கொண்டு வந்தாங்க, அமெரிக்கக்காரன் கொண்டு வந்தாங்க, வெள்ளைக்கார கடவுள்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தா நம்முடைய ஆசிய கண்டத்தில் தான் இயேசு பிறந்தார், இங்கே தான் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் அதெல்லாம் அறியாமையினால் அப்படி சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த மாதிரி அவர் கிறிஸ்தவ மத கடவுள் என்று சொல்லுகிறவர்கள். இயேசுவை பற்றி அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். ஒவ்வொருவரும் அவரை குறித்து அறிந்திருக்கிற விதம் வித்தியாசம். ஆனால் அவரை பற்றி முழுமையாக அறியணுமானா இந்த வேத புஸ்தகத்தில் தான் அவரை குறித்து தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய பிறப்பு, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய போதனைகள் எல்லாமே இதில் இருக்கிறது. இவ்வளோ பெரிய புக்கை வாசித்து எப்படிங்க தெரிந்து கொள்வது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் புதிய ஏற்பாடு என்று இந்த சின்ன பகுதி,
இந்த பின்பகுதி இருக்குல்ல, அது இவ்வளோ கொண்டு தான் இருக்கும். அதில் 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 சுவிசேஷம் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் மூலமாக அந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது. அதில் இயேசுவை பற்றி முழுமையாய் ஒரு சின்ன புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து விட முடியும். ஒருவேளை இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் வாசிக்க முடியாதுங்க, சின்னதாக இருந்தால் வாசிக்கலான்னு சொன்னால், எங்கிட்ட காஸ்பல் ஒரு சுவிசேஷ புஸ்தகம் இருக்கிறது. இவ்வளோதான் சின்னதாக இருக்கும், ஒரு 100 பக்கம் இருக்கா, அவ்வளோதான். நீங்கள் கேட்டு அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். அவரை பற்றி நான் ஏன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன, அவர் தான் உங்களை உண்டாக்கினவர், இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர், அவர் தான் அண்ட சராசரங்களையும் ஆண்டு நடத்துகிறவர். அவர் என்னென்ன சொன்னாரோ அதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறாரு. அதை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த ஆண்டவரை, இந்த சிருஷ்டிகரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் யாரை அழிப்பதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? யாராவது அரக்கன் இருந்தானா? அந்த காலத்தில் பயங்கரமான அரக்கன் மக்களை கொடுமைப்படுத்தினவன், அவனை அழிக்கிறதுக்காக ஏசு அவதாரம் எடுத்து வந்தாரான்னா அப்படியே அல்ல. அவர் எதற்காக உலகத்திற்கு வந்தார்? மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கும்படிக்கும், மனிதர்களை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுப்பதற்கும், நித்திய ஜீவன், மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் வைகுண்டம், சொர்க்கம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் அந்த வைகுண்டத்தில் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை கொடுப்பதற்கும் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை நீங்கள் இதை தெளிவாய் வாசிக்க முடியும். சரி, அவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஒவ்வொரு மாதமும் அவருடைய ஒவ்வொரு குணங்களை, சுபாவங்களை தியானித்து கொண்டே நம்ம வருகிறோம். அவர் அன்பானவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர், அவரை பற்றி ஏராளமாக இருக்கிறாரு. அதனால் அவரை பற்றி தியானிக்க ரொம்ப இனிமையாக இருக்கும். அவரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு அவரை பற்றி ஒரு காரியத்தை வேத வசனத்திலிருந்தே சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருக்கு பல பெயர்கள் இருக்குதில்ல. அவரை பற்றி தியானிக்க இங்கே வசனம் சொல்லுகிறது, அற்புதங்களை செய்கிறவர் இயேசு. அவர் செய்கிற ஏராளமான அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. வேதத்தில் எழுதப்பட்டது கொஞ்சம்தான். இதில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார் என்று இயேசுவோடு கூட இருந்த சீஷன் அதை எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர் இயேசு. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அந்த அற்புதம் இயேசு செய்கிறார் என்றால் யாருக்கு செய்கிறார்? இந்த அற்புதங்கள் யாருக்காக, எதற்காக? மனிதர்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அற்புதம் செய்கிறார். வேதனை, கண்ணீர், கவலையில் இருக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்தின் மூலமாய் தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்கு அல்ல. ஆண்டவர் அற்புதம் செய்ததெல்லாம் மனிதர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுடைய வேதனைகளை நீக்குவதற்கு தான் அவர் அற்புதம் செய்தார். அவர் செய்த அற்புதங்கள் விதவிதம். பொதுவாக சொல்லுவாங்க, உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இந்த கடவுள்கிட்ட போ, இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இந்த கடவுள்கிட்ட போ, இந்த ஆசீர்வாதம் வேணும்னா அங்கே ஒரு கடவுள் இருக்கார், அங்கே போ, இப்படிலாம் சொல்லுவாங்க. இது பலருடைய நம்பிக்கை. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஒரே ஒரு ஆண்டவர். உங்களுக்கு ஞானம் வேணுமா, அவர் தர முடியும். சுகம் வேண்டுமா, அவர் தர முடியும். உங்களை வாழ வைக்கணுமா, அவராலே முடியும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கணுமா, அவராலே முடியும். அவங்களுக்கு சகல ஆசீர்வாதத்திற்கும் அவர் ஒருவர், இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட மட்டும். அவரை தேடி எங்கெங்கே போகிறது? 4 மாடிக்கு வரணுமா? இல்லை, தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார்ல. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நீங்கள் அந்த டிவிக்கு முன்னால் இருக்கும்போது இயேசுன்ற வார்த்தை கேட்குறீங்கள. இப்போ இயேசுவை பற்றி தானே கேள்விப்படுறீங்க. உங்களுடைய இருதயத்தில் இயேசுன்ற வார்த்தை வந்து விட்டார். இப்போ இயேசு அங்கே தான் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். எங்கெங்கே இருக்கிறாருன்னா கண்ணால் பார்க்க முடியாது. அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், ஆவியாக இருக்கிறவர். அவர் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அப்புறம் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை உணர முடியும். காற்று இருக்கிற, உங்கள் வீட்டில் காற்று இருக்குதுல்ல, பார்க்குறீங்களா? பாருங்கள், காற்று எப்படி இருக்குதா பாருங்கள். கண்ணுக்கு தெரியலையே,
உணர முடியுதில்ல, காற்று பட்ட உடனே உணர முடிகிறது. ஃபேன் போட்ட உடனே இந்த காற்றை நம்ம உணர முடிகிறது இல்லை? அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுவனுடைய தொடுதலை உணர முடியும், பிரசன்னத்தை உணர முடியும், அவர் இங்கு தான் இருக்கிறதை உணர முடியும். அதனால் அவர் கடவுள், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் மனிதர்களை நேசித்து வந்தாலும் அவர் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. சிலர் இயேசுவை பார்த்தேன்னு சொல்கிறாங்களே, பார்க்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து காத்திருந்து ஜெபம் பண்ணி அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவும் முடியும், அவருடைய குரலை கேட்கவும் முடியும். அதான் இப்போ உங்களுக்கு தேவை ஒரு அற்புதம், அவருடைய தொடுதல், அவர் கொடுக்குற விடுதலை. அதுக்கு இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் போதும், இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை விசுவாசித்தால் போதும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரி, இந்த நாளில் ஒரு 3 காரியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி அந்த அற்புதம் நடந்த விதத்தை சொல்லி அதே மாதிரி இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதற்கான சாட்சிகளையும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அப்புறம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இயேசு செய்த ஒரு அற்புதம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38 வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே விருந்துக்கு அழைக்கப்பட்டு தன்னுடைய சீஷரோடு அந்த வீட்டிலே போய் விருந்துக்கு அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு பெண், அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, பாவியான பெண் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவள் அந்த வீட்டுக்கு இயேசு வந்திருப்பதை கேள்விப்பட்டு வந்தாள். வந்தவள் நேர இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்து விட்டாள். அவருடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்தாள். அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி, ஐயோ இந்த பெண் அந்த வீட்டுக்காரனுக்கு தெரிந்து விட்டது, இவள் பாவியான பெண், இவள் விபச்சாரத்திலே வாழுகிற பெண், இவள் அநேகருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தின ஒரு பெண், இவளை பற்றி இந்த ஊருக்கே தெரியுமே இவளுடைய நடக்கை, இவ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாள், இவள் எப்படி இயேசுடைய பாதத்தில் விழுந்திருக்கிறாள், இயேசு எப்படி இதை அனுமதிக்கலாம், இவளை வெளிம்பு போக சொல்லியிருக்கணுமே, இவர் தீர்க்கதரிசி கடவுள்னு சொன்னால் எப்படி இதை அனுமதிக்க முடியும் என்பதாக நினைக்கிறான். ஆனால் இயேசு வித்தியாசமாய் பார்க்கிறார். அவள் தன் பாவத்தை குறித்த உணர்வடைந்து மனம் திரும்பி வந்திருக்கிறாள். ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, எல்லாரும் என்னை பாவியை புறக்கணிக்கிறாங்க, என் பாவம் மன்னிக்கப்படாதா, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கிடைக்காதான்னு ஒரு ஏக்கத்தோட யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார்கிட்ட போனால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டிருந்த போது தான் இயேசுவை பற்றி அவள் அறிந்தாள். கேள்விப்பட்ட உடனே இவர்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிற ஆண்டவர், அவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். லூக்கா 7:37-38 வாசிக்கிறோம். அவள் அழுத போது இயேசு என்ன செய்கிறார், மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோടെ போ என்று சொல்லி அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து சமாதானம் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, பாவ வாழ்க்கை மாற்றப்படுகிறது, மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வருகிறது. இதுவரை அவள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இனி அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், இனி அந்த பாவத்தை செய்யாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் அருளி அவளை ஆசீர்வதிக்கிறார். இயேசு செய்கிற முதலாவது அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் இதுதான். இது வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு வியாதி குணமாக்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் சுகமாக்கி கொள்ளலாம். ஆனால் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற இயேசுவை தவிர வேறு யாராலும் இந்த அற்புதத்தை செய்யவே முடியாது. ஆனால் நிறைய பேர் பாவ மன்னிப்புக்குன்னு பல வழிகளை சொல்லுவாங்க. அது உண்மையான நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளின் இரட்சகர் என்று அழைக்கப்பட்டவர், மனிதனை பாவத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவே உலகத்தில் வந்தவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அன்றைக்கு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பாவ வாழ்க்கையை இயேசு மாற்றினார். இப்போ அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இப்போ அப்படி நடக்குமாங்க அப்படின்னு நினைக்க. ஏன்னா இப்போ நான் மதுபானம், போதை வஸ்துகள், இது ஒரு பாவத்தை விட முடியாமல் இருக்கிற அந்த பாவம் என்னை ரொம்ப பாதிக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எங்கள் வீட்டில் வேறு என்னை குற்றப்படுத்துகிறாங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டேன், இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாயிட்டேன், பாக்கு வெத்தலை புகையிலன்னு ஐயோ நிறைய காரியம் அடிமையாக்கி விட்டது, யார் மன்னிப்பாங்க, விடுதலை தருவாங்க, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏங்குறீங்களா? இன்றைக்கும் இயேசு அதே மாதிரி அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36 ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவால் தான் ஒரு மனிதனை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்க முடியும். மற்றவங்க
சும்மா பக்தியில் திருப்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரியலாக இதிலேருந்து எனக்கு விடுதலை, சமாதான, நிம்மதி அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவர் தான் பாவிகளின் இரட்சகர். மனிதனுடைய பாவத்திற்கு அவர் பரிகாரத்தை உண்டாக்கினார். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, பரிகாரம் பண்ணிடலாம். என்னங்க பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இவ்வளோ பணம் செலவு பண்ணணும், இதை பலி செலுத்தணும், எது செய்யணும், நீங்கள் நடந்து போகணும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு. அப்போது நமக்கு பரிகாரம் இயேசு. வேதத்தில் இயேசுக்கு ஒரு பேர் உண்டு, பரிகாரி. அவர் பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி. ஏன்னா வேதம் சொல்லுகிற ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இப்போ மூல வேதம், நம்ம இந்துக்களுடைய மூல வேதம் ரிக் வேதம்னு சொல்லுவாங்க. ரிக் வேதம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது கிறிஸ்தவங்க வேதம். ரிக் வேதம் இந்துக்களுடைய மூல பழமையான வேதம்பாங்க. சில புக் ஸ்டாலில் கிடைக்கும், நீங்கள் போய் வாங்குங்க. வாங்கி கடவுளை பற்றி அதில் என்ன சொல்லியிருக்குன்னு வாசிங்க. அதில் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது, கடவுள் மனிதனாய் வந்து ரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழும்புறது மூலமாக தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்புன்னு சொல்லி அந்த வேதத்திலே எழுதியிருக்கிறது. நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம், பார்த்ததில்லை, வாசித்ததில்லை. இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். நீங்கள் வாங்கி வாசிங்க, அதில் கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பைபிள்லேயும் சொல்லியிருக்குது, எல்லா வேதங்களும் அதை குறிப்பாக சொல்லுது. அப்போ மனிதனுக்காக ரத்தம் சிந்தி மரித்தது யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் மனிதனுடைய பாவத்துக்காக தன்னை பலியாய் கொடுத்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அதனால தான் அவர் பாவத்துக்கு பரிகாரி. அவர் மனிதனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் இரத்தத்தை சிந்தினதுனால அவர் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி நிறைய பேர் விடுதலை ஆகுறாங்க பாருங்களேன். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் தான் என் பாவத்துக்கு பரிகாரி, என் பாவத்திற்காக ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க, மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கு இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் நீண்ட தூரம் பிரயாணப்பட தேவையில்லை, பணம் செலவு பண்ண தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசித்தால் போதும், நீங்கள் அற்புத மாற்றத்தை உடனே பெற்றுக்கொள்வீங்க. இந்த சகோதரர் பாருங்கள், 32 வருஷம் குடிப்பழக்கத்தில் இருந்தார். ஒரே ஒரு நாள் டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு ஜெப நேரத்தில் கண்ணீரோட, இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு விடுதலை தாருன்னு ஜெபம் பண்ணினார். ஒரு 5-10 நிமிஷம், அவ்வளோதான். வாழ்க்கையை மாறிட்டு இல்லை. அப்புறம் அதில் மதுபானத்தை நினைக்க முடியல, போதை வசதிகளை தொட முடியல, மாற்ற அந்த விருப்பமே போயிட்டு இல்லை. இதான் அற்புதமான விடுதலை. இதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதம் உங்களுக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போ இன்றைக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிப்போம், நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. 2வது இயேசு செய்த இன்னொரு அற்புதம் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வந்தாங்க. திமிர்வாதம், அவன் வந்து பாதிக்கப்பட்டவன், அந்த கை கால்களெல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே சுருங்கி போகிற உடம்பு. அந்த திமிர்வாதம் வந்ததுன்னா அப்போ படுக்கையில் தான் இருக்க முடியும், எழும்ப முடியாது, நடக்க முடியாது, உடம்பெல்லாம் சுருங்கி விடும். சில சமயம் படுக்கையில் கட்டி வச்சுருப்பாங்க, அது பாதிப்பை உண்டாக்குன்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய நண்பர்கள் இயேசுவண்டை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி இவன் திமிர்வாதத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறான், இயேசுவனிடத்தில் கொண்டு போனால் சரியாயிருன்னு சொல்லி இயேசுவனிடத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். அப்படியே முடங்கி கிடக்கிறான், திமிர்வாத நோயினாலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது, கை கால்களை நீட்ட முடியாது. இயேசு அவனை பார்க்கிறார், மனதுருகுகிறார். ஐயோ, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவனுடைய பாவத்தினால தான் அந்த பாதிப்பு எண்ணி. அதனால் இயேசு முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். மகனை திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு மன்னிச்சிட்டு அப்புறம் சொல்லுங்க, எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான் சொல்லுகிறார். அவ்வளோதான் இயேசு செஞ்சார். அவர் மந்திரம் மாயெல்லாம் போடலை. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, இயேசுடைய பிரசன்னத்தில் ஒரு வல்லமை உண்டு. அவர் சொன்ன உடனே பாருங்கள், அவன் எழும்புகிறான், கை காலெல்லாம் சரியாயிட்டு நிற்கிறான், நடக்கிறான், பாவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அற்புதமான ஒரு மாற்றம். என்னங்க இப்படிலாம் இன்றைக்கி நடக்குமா அப்படின்னா நடக்கும். நேற்று தினத்தில் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றதுனாலும் அப்படியில் திறப்பின் வாசல் ஜெபம் ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க பாருங்கள். காரில் இருந்து அவங்கள படுக்கையோடு தூக்கி கொண்டு தான் உள்ளே வச்சாங்க. அவங்களால நடக்க முடியாது. உள்ளே வரும்போது தூக்கி கொண்டு வந்து தான் தேவனுடைய கூடாரத்தில் வச்சாங்க. நாங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம், வசனத்தை சொல்லி ஜெபித்தோம். அவங்கள நான் பார்த்ததும் இல்லை, அவங்க பக்கத்தில் போய் நான் ஜெபித்ததும் இல்லை. அவங்க கூட்டத்தில் 40,000 பேர் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க.
திடீர்னு ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கின உடனே விடுதலையாகி எழும்பி நடந்து மேடைக்கு ஓடி வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு வந்தாங்க காரில், அங்கே தூக்கி கொண்டு தான் உள்ளே வச்சு படுக்க வச்சுருந்தாங்க. இப்போ நான் நடக்கிறேன்னு மேடையில் வந்து நல்ல சுகத்தோட எப்படி இருக்க எக்ஸைட்மெண்ட்டில் அவங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். ஒரு வாலிப மகளை வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. நடக்க முடியாது அப்படின்னா வீல் சேரில் உட்கார வச்சு தான் தள்ளிக்கிட்டு வந்தாங்க. கடைசியில் என்னை ஜெபிக்க வந்தபோது ரொம்ப வேதனை. மெலிந்த சரீரத்தோட வாலிப பெண் இந்த மாதிரி ஆயிட்டாவுடைய எதிர்காலம் என்னன்னு சொல்லி எங்கள் ஊழியத்தில் ஒரு தம்பியை பார்த்து, தம்பி இது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மற்றவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்புறம் பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மேடையில் நான் நின்று ஜெபிக்கிற அந்த மகள் நடந்து கொண்டு இருக்கிறாள். இங்கே வீல் சேரை விட்டு எழும்பி நடந்து, அவளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். எத்தனை சாட்சிகள் வேண்டும்? 1 2 அல்ல, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்றைக்கோ நடந்த புராண கதையில் இயேசுனுடைய சரித்திரம், அது சரித்திரம், நடந்த சம்பவம். அதனால் தான் இன்றைக்கும் அதே விதமான அற்புதத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நம்புகிறோம் என்பதல்ல, இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் என்பதை கண்கூடாய் பார்க்கிறோம். நீங்கள் அப்படி கஷ்டப்படுறீங்களா? அந்த மனிதனை நடக்க வைத்த ஆண்டவர், அது பக்கவாதமாக இருக்கலாம், முடக்கவாதமாக இருக்கலாம், அல்லது திமிர்வாதமாக இருக்கலாம், அல்லது எந்த விதமான வாத பிரச்சனையாகவும் இருக்கலாம். இயேசுடைய ஒரு தொடுதல், இயேசுடைய ஒரு வார்த்தை உங்களை சந்தித்தாலே போதும், சுகம் உண்டாக்கிவிடும். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய தொடுதலிலே வல்லமை உண்டு. அவருடைய பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய தொடுதலை உணர்வீங்க, அற்புதம் நடக்கும். இயேசு எங்கோ தூரத்தில் இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய இருதயத்தை கவனிக்கிறார். எத்தனை பேர் துக்கமாக பாரத்தோடு அதை விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க என்பதை கவனிக்கிறார். அவர் பாருங்கள், வீட்டில் இருந்து கொண்டே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். அப்போது வல்லமை அவரை தொட்டதை உணர முடிந்தது. அதுதான் ஆண்டவருடைய வல்ல. அதுதான் நான் சொன்னேன், எப்படி காற்றை பார்க்க முடியாது உணர முடியுமோ, இயேசுவை பார்க்க முடியாது, அவருடைய தொடுதலை வல்லமையை உணர முடியும். சில சமயத்தில் ஒரு கை நம்மை தொடுவதை அப்படியே உணர முடியும், பார்க்க முடியாது. அதான் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் மரணப்படுக்கையில் சாக கடந்த போது ஒரு கரம் அப்படியே என்னை தொட்டதை, ஒரு மனுஷ கரம் தொட்டதை போல நான் உணர்ந்தேன். நான் பார்த்தா கை கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் உணர முடிகிறாரு. அப்போ தான் ஒரு வல்லமை என் சரீரத்தில் பாய்ந்தது. நொண்டியாயிருந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் இதே மாதிரி தான் இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். பாருங்கள், மரணப்படுக்கையில் இருந்தாங்களோ உடனே அடுத்த நிமிஷமே சுகம். பார்த்தீங்களா? மிராக்கிள் ஹீலிங். இதான் அற்புதம் என்பது. இனி அவ்வளோதான் முடிஞ்சது, அவ்வளோதான்ற நிலைமையில் ஒரே ஒரு தொடுதல், இயேசுடைய வல்லமை தொட்டது, உடனே ஒரு மாற்றம். பார்த்தீங்களா? மிராக்கிள். இதான் இயேசு அற்புதமானவர். அற்புதம் செய். அவருக்கு எதாவது காசு கொடுத்தாங்களா? சொல்லுங்கள். அவருக்கு இயேசுக்கு எதாவது காசு கொடுத்தாங்களா? பரிகாரம் செய்யணுன்னு காசு கொடுத்து அதை செய்து இதை செய்து எதாவது பண்ணாங்களா? அவங்க இந்த அற்புதத்திற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் அற்புதம் செய்கிற இயேசுவை சொல்லுகிறேன். இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம். நீங்கள் அந்த சகோதரர் பாருங்களேன், அவர் மோகன்லாஸை நோக்கி கூப்பிட்டாரா? இல்லை, இயேசுவை தான் கூப்பிட்டார். அப்போ இயேசுக்கு அந்த அற்புதத்துக்கு தான் சம்பந்தம். நான் ஒரு வேலைக்காரன், அவரை இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை. அவர் சொல்லுறத உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு விடுதலை தருவார்னு சொல்லி. அவ்வளவுதான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து அற்புதமாக இலவசமாக விடுதலை பெற முடியும் நீங்கள். இதுதான் உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசம். உண்மையான கடவுள் காசு கேட்க மாட்டார். நீ அற்புதம் வேணுமா, பரிகாரம் செய்யணுமா, கொண்டு வா, காசு கொண்டு வா, இந்த படி வை, அதை வை, இதை வை, அப்போ தான் பாவத்துக்கு உனக்கு விடுதலை அப்படிலாம் சொல்லுகிறவர் கடவுளாக இருக்கவே முடியாது. அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் என்கிறவர் நம்முடைய தகப்பன். முழு உலகத்தையும் பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சுகமாக்க காசு கேட்பாரா? அவர் தகப்பனாக இருக்க மாட்டார். அப்போ கடவுள் என்கிறவர் அது கூட இது கூட நீ கேட்டு உனக்கு மன்னிப்பு தர்றேன், உனக்கு சுகம் தர்றேன், ஆசீர்வாதம் தர்றேன்னு சொன்னால் அவர் கடவுளே அல்ல. அதான் உண்மைக்கும் பொய்க்குள்ள வித்தியாசம். இயேசு இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தார். நீங்கள் பார்க்குறீங்க சாட்சிகளை. யார்கிட்ட அது இது கொடு அதை கொடுன்னு கேட்டாரா? இலவசம். பாவ மன்னிப்பு இலவசம், சுகம் இலவசம், விடுதலை இலவசம். அதான் மெய்யான கடவுள். அதான் நீங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து அந்த சகோதரரை தொட்டு இன்றைக்கி எவ்வளோ அற்புதம். போன வருஷம் ஜூலை மாதத்தில் அற்புதம் நடந்தது. அப்போ இத்தனை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கடந்து விட்டார். நல்ல சுகமாக கார் ஓட்டுறாங்க, நடக்கிறான், போகிறாங்க. வியாதி வந்த அறிகுறியே இல்லை. அதான் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வாரா?
நான் படுக்கையில் இருக்கிறேனே, கையை நாடாமல் ஐயோ பயன்படுத்த முடியல, நடக்க முடியல, படுக்கையில் இருக்கிறேனே. இயேசு உங்களுக்கு செய்வார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் அவரை மாதிரி ஜெபிக்கணும், அவ்வளவுதான். இயேசுவே, என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்க. நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சு இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையும் எனக்கு வேணும், சுகமும் எனக்கு வேணும்னு கேளுங்க. இயேசு கட்டாயம் அற்புதம் செய்வார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் காணிக்கையை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, பரிசை பார்த்து காணிக்கை பார்த்து இல்லை. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவரை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். உண்மையாக அவனுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், அவ்வளவுதான். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவே என் பாவத்தை மன்னித்து சுகம் கொடுங்க, என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டுட்டா உடனே இயேசு மனம் இறங்கிடுவார். என்னால் ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவங்க என்னால் உண்டாக்கப்பட்ட ஜனம். அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்களாக இருந்தால் என்ன, அவங்க வேறு நம்பிக்கையில் இருந்தால் என்ன, அவங்களுக்கு தெரியல. அதனால் பல நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் நான் தானே அவங்கள சிருஷ்டித்தேன், நான் தானே அவங்களுக்காக சிலுவையிலே மரித்தேன். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். மக்களுக்காய் பரிதபிக்கிறார், உங்களுக்காய் பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த பிள்ளை இப்படி வியாதியில் கஷ்டப்படுகிறதே, இந்த மகன் கஷ்டப்படுகிறானே. அப்போ இவ்வளோ ஆண்டவர் அன்பாக இருந்தால் இந்த வியாதி வேதனை விபத்தெல்லாம் வராமல் தடுக்கலாம்ல. எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே நிறைய சத்தியம் இருக்கிறது. அது கடவுள் பொறுப்பல்ல, பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசு. அப்படி ஒரு நாள் வருது, வியாதியே இல்லாத, மரணமே இல்லாத ஒரு நாள் வரும். இயேசு திரும்ப வந்து இந்த முழு உலகத்தை ராஜாவாக இருந்து ஆட்சி செய்ய போகிறார். அப்போது இந்த பூமியில் பாவம் இருக்காது, வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறாரு. அது இயேசு வந்து ஆட்சி பண்ண போகிறார் முழு உலகத்தையும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது சீக்கிரம் நடக்க போகிறது. அப்போ அந்த ஒரு வாழ்க்கை சீக்கிரம் நமக்கு கிடைக்க போகிறது. 1000 வருஷ அரசாட்சி என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த பூமியில் சாத்தான் என்கிற பொல்லாத சத்துருக்கிரியை செய்கிறான். அவன் தன்னையே கடவுளாய் காண்பித்து கொள்ளுவான். அவன் பிசாசு, சாத்தான். ஆனால் தன்னை கடவுள் மாதிரி காமிச்சிட்டு ஏன்ட்டு வாங்க எல்லாத்தையும் தீர்ப்பம்பான். அது கொண்டு வா, இது கொண்டு வா, இதை தொடு, அதை கொடுன்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஏமாற்றி அனுப்பிடுவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறவன் என்று அவனை பற்றி பைபிளில் நிறையா சொல்லப்படும். இயேசுவே சொல்லுகிறான், அவன் திருடன், ஏமாற்றுகிறவன், பொய்யன், கொலை பாதகன், எல்லா தீமைக்கும் அவன் தான் காரணம். மனிதர்களை பாவம் செய்ய வச்சு அவங்களை வியாதிக்குள்ளாக்கி சாபத்துக்குள்ளாக்கி விடுவான். ஆனால் அதிலிருந்து விடுதலை கொடுக்க தான் இயேசு என்கிற ரட்சகர். நீங்கள் விசுவாசித்து வந்தால் பாவத்தை மன்னித்து பாவத்துக்கு நிமித்தமாய் வருகிற வியாதியெல்லாம் மாற்றி சுகமாக்குகிறவர். அதான் பார்க்குறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் இயேசுவே எனக்கும் விடுதலை கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துருக்கீங்களே, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் நடக்கும்.